ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுக்கிட்டேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஒரே டம்ளரில் அளக்கும் போது நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும். இப்போது அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும், கொதிக்க வேண்டாம். இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அரிசி, பருப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம், லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம், இது போல் கொரப்பாக இருந்தால் போதும். 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம். ஸோ மொத்தமாக 1.5 டம்ளர், அதுக்கு டபுளாக அப்படியே 3 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அரிசி, பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலில் சேர்த்துட்டு கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிளறி எடுத்துக்கலாம். இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காயும் தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இட்லி தட்டில் நெய் தடவி நமக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். நான் உருண்டைகளாக தான் உருட்டி இருந்தேன். இட்லி குண்டானில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெடி. ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.